ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் இப்போ கிளாஸ் 17 தான் பார்க்க போகிறோம். எல்லா கிளாஸ் முடிஞ்சது நான் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 17 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ளவர் பன்ச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பார்த்துடலாமா? இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இந்த பேசிக் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணியும் ப்ளஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து ஷேடிங்ஸ்லாம் தான் இருக்க போகுது. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைரல் போட்டுக்கோங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அது இந்த ஸ்பைரலே நீங்கள் அழகாக போடல அப்படின்னா அந்த ஃப்ளவரோட ஷேப்பே சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா, ரொம்ப இப்படி நான் கொண்டு வரல, இப்படி கொண்டு வரல. ஓகேங்களா, பாருங்கள், இப்படியே லைட்டாக அந்த வளைவு இருந்தால் போதும். இந்த ஷேப்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இப்படி போட்டுறாதீங்க. நல்லா கொஞ்சம் ப்ராடாக போட்டிங்க அப்படின்னா தான் உள்ளே ஷேட் பண்ணுறப்பையும் உங்களுக்கு நல்லா காட்டும். ஓகேங்களா, உங்களுக்கு ஸ்பேஸும் இருக்கும். நீங்கள் வந்து இப்படி போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா, நான் போடுறேன் பாருங்க, நல்லா அகலமாக. இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், இங்கேருந்து ஷேட் பண்ணுறீங்க. நான் எப்படி ஷேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கரெக்டாக தெரியணும் லைன்ஸ். நீங்கள் ஷேட் பண்ணுறது எல்லாமே தெரியணும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் ஷேட் பண்ணணும். நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணிடாதீங்க, நல்லாவே இருக்காது. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா, தென் என்ன பண்ணணும், ஹைலைட் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள், இந்த நார்மலாக இந்த ஃப்ளவர் இப்படி இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்படி திக்காக கொண்டு வரீங்க, இந்த இடத்துல கொண்டு வரப்போ தின்னாக விட்டுறீங்க. ஓகேங்களா, பாருங்கள், தின்னில் வந்து அப்படியே திக். ஓகேங்களா, எப்படி பண்ணுறீங்கன்னு பாருங்கள். திக்காக இப்படி கொண்டு வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணுறதை விட்டுறீங்க. ஸோ இப்படி தான் ஹைலைட் பண்ணணும். ஓகேங்களா, அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஹைலைட் பண்ணதுக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த லுக்கும் தெரியும். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். இதை நம்ம பேசிக் ஃப்ளவர்ஸில் பார்த்துருப்போம் இந்த பேட்டர்ன். ஸோ அதே தான், ஃபஸ்ட் 2 லேயரில் பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஷேப்ஸ் போட போகிறோம். அவ்வளோதான்.
ஓகேங்களா. ரொம்ப கேப் விடுறீங்க இந்த இடத்துலலாம், நீங்கள் வந்து ரொம்ப கேப் விடுறீங்க. ஸோ அந்த கேப் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருக்கணும். இந்தளவு கேப் இருந்தால் போதும். நம்ம இதில் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக அது தெரியணுன்றதுக்காக இந்த இடத்துல நம்ம சின்ன சின்னதாக கேப் விடுங்க. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஸ்பைரல் இருக்குது அப்படின்னா இங்கே கொண்டு வந்து அந்த போடுறீங்க. ஆனால் அகைன் இது மேலே ஒன்று போடணும், அது இங்கே கொண்டு வந்து போடுறீங்க. இங்கே ஃபில் பண்ணுறீங்க, இங்கே ஃபில் பண்ணுறீங்க. இவ்வளோ கேப் விடுறீங்க. ஸோ இந்த கேப்லாம் விடாதீங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன ஷேப் போட போகிறோன்னு பாருங்கள். இந்த ஷேப் தான், ஹார்ட்டின் ஷேப் தான் போட போகிறோம். சேம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கா. ஸோ அதே மாதிரி தான் போடணும். நீங்கள் வந்து ஒரு ஷேப் வந்து இப்படியோ இன்னொரு ஷேப் வந்து பெருசாவோ அப்படி பண்ணவே பண்ணாதீங்க, நல்லாவே இருக்காது. ஓகேங்களா. சரி, இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம ஷேட் பண்ண போகிறோம். பாருங்கள் நான் எப்படி ஷேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் பண்ண மாதிரி நான் பண்ணலை, தெரியுதா எப்படி ஷேட் பண்ணுறேன்னு. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பண்ணுறேன், தெரியுதா. ஓகேங்களா. தென் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேட் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ ஷேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில் பண்ணுங்கள். தென் ஹைலைட் பண்ணுறீங்க. எப்படி ஹைலைட் பண்ணணும்னு பாருங்கள். இப்படி இருக்கா. இந்த ரெண்டு இந்த மேடு மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல திக் பண்ணுறீங்க, தின்னாக்கிடுறீங்க. தென் திக் தின் இந்த இடத்துல விட எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா. இந்த சென்டரில் எதுவுமே பண்ணாதீங்க. பாருங்கள். ஓகேங்களா. பாருங்கள் நான் எப்படி கொண்டு வரேன்னு. ஸோ இதெல்லாமே அகலமாக இருக்கணும். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து இப்படி கொண்டு வந்துடாதீங்க. இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அந்த லுக் நல்லா இருக்காது. நல்லா ப்ராடாக இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அப்படி தான் கொண்டு வரணும். ஓகேங்களா. நல்லா பாருங்கள். இது வந்து இப்படி போடுற ஷேப் இல்லை. ஓகேங்களா. பாருங்கள் இப்படி வந்து இப்படி ஒரு ஷார்ப்பாக இல்லாமல் இப்படி வரும். ஓகேங்களா. இப்போ இங்கே முடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சேம்
இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ இங்கே வந்து இப்படி ஃப்ளவர் போடுறீங்க அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் இங்கேருந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஷேப் எல்லாமே ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணாதீங்க. என்ன சொல்கிறேன்னா, இப்போ இங்கே இருக்க ஒரு ஃப்ளவர் அப்படின்னா இங்கேருந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இதை ஜாயின் பண்ணி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஃப்ளவர் போடுறீங்க, அது மேலே மேலே அப்படி பண்ணாதீங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி போடுறீங்கன்னா லீஃப் மாதிரி பாருங்கள். லீஃப் போட்டோம் இல்லையா, தனியாக லீஃப் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி அதுதான் இப்போ இதுக்குள்ளே போட போகிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து லைட்டாக டாட் வச்சுக்கோங்க. உள்ளே ஃபுல்லாக வந்து சர்க்கிள், குட்டி குட்டி சர்க்கிள், பெருசு பெருசாக போடாதீங்க. ஸோ நான் போடுறலையே அதே அந்த அளவே ஓகே. பாருங்க நான் எப்படி ஷேட் பண்ணுறேன்னு. அப்படியே கீழே வந்துடணும். இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இப்படி 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 பண்ணாதீங்க, ஸ்ட்ரைட்டாகவே போகாதீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருக்குது அதோட ஷேப் அப்படின்னா சென்டர் லைன் போடுங்க. கர்வ் பாருங்கள் எப்படி வருதுன்னு. இப்படி இப்படி வரணும். இந்த இடத்துல இந்த கர்வ் வருதுன்னா இப்படி. ஓகேங்களா? இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. இதில் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் தின்னிலேருந்து அப்படியே திக்காக கொண்டு வரீங்க. ஆனால் அகெயின் தின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பேன், தின்னிலேருந்து அப்படியே திக்காகவே கொண்டு வந்து விட சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதில் என்ன பண்ணுன்னா தின்னாக கொண்டு வந்து திக்காக கொண்டு போய் அகெயின் தின்னாக கொண்டு போகிறீங்க. தின்னிலேருந்து அப்படியே திக்காக கொண்டு வந்து அகெயின் தின். ஓகேங்களா? பாருங்கள், தின்னாக கொண்டு போய் லைட்டை ப்ரெஸ் பண்ணி அப்படியே விட்டுறீங்க. இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே என்ன ஃப்ளவர் ஷேப் போட போகிறோன்னு பாருங்கள். எல்லா ஷேப்புமே நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது தான்.
ஓகேங்களா, புதுசாக எதுவும் இல்லை. இந்த ஷேப் பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? இதுதான் இப்போ இதில் போட போகிறோம். இந்த இடத்துல இந்த கேர்வ் இப்படி போகுது அப்படின்னா சேம் உங்களோட ஷேடிங்ஸும் கேர்வ் இப்படி தான் போகணும். ஓகேங்களா, ஸ்ட்ரைட்டாகவே இப்படி 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 இருக்கக்கூடாது. இப்படி போகுதுன்னா இப்படி போகணும், அகைன் இப்படி போகுதுன்னா இப்படி போகணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது இப்படி போகணும். ஓகேங்களா, அப்போ தான் ஃப்ளவர் ஷேப்பில் அந்த கேர்வ் இருக்கும். சாரி, ஃப்ளவர் ஷேப்பில் அந்த ஷேடிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதில் எப்படி நம்ம வந்து ஹைலைட் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஸோ இப்படி இருக்கா, இந்த இடம் இருக்கா, ஸோ இதை வந்து திக்காக்குறோம். அகைன் தின்னாக எடுத்துகிட்டு போய் இந்த இடத்த திக்காக்குறோம். ஓகேங்களா, இந்த இடமும் மட்டும்தான் திக்காக இருக்க போகுது. பாருங்கள், திக்காக இருக்கா? இந்த ஷார்ப் இருக்கணும். ஓகேங்களா, இந்த கர்வ் இது தெரியணும். ஓகேங்களா, நீங்கள் ஹைலைட் பண்ணும்போது அந்த கர்வெல்லாம் வந்து மறையுது அப்படிங்கிறப்போ நீங்கள் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதை தான் ஷேப். அகைன் ஸ்பைரல் வந்து இதில் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பைரல்னால் இப்படி தானே போட்டுட்ருந்தோம். இப்போ இது பாருங்கள், இந்த நீள் வட்ட ஷேப்பில் இருக்க போகுது. சேம் ஜாயின் பண்ணி இப்படி போட போகிறீங்க. ஓகேங்களா, லைட்டாக அங்கே ஒரு கர்வ் கொடுத்து கீழே கொண்டு வரேன். கவனிச்சிங்களா? அகைன் வந்து ஃப்ளவர் வந்து கீழே வர்றப்ப நீங்களும் இந்த மாதிரி ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்படின்னே போடாமல் இப்படி ஃபஸ்ட் இப்படி இருக்கா, அகைன் ஃப்ளவர் கீழே வரப்போகுது அப்படின்னா இப்படி. ஓகேங்களா, தெரியுதா இந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு? இங்கே தெரியும். இதில் வந்து நம்ம இப்படி ஷேட் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், நான் எவ்வளோ கேப் விட்டு ஷேட் பண்ணுறேன்னு.
லைன்ஸ் மாதிரி தான் போடுறேன், அன்ஈவனாக. ஓகேங்களா? பாருங்கள், நான் இப்படியே போடாமல் இந்த ஷேப் வந்தால் இப்படி இந்த மாதிரி போடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து இங்கேருந்து கொடுத்துருக்க இல்லையா, ஸோ எல்லாமே வந்து இப்படி நான் இங்கே கொடுத்துருக்கேன்னா இங்கேருந்து இப்படி கொண்டு வாங்க. நீங்கள் இங்கே இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த லுக் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? நான் இந்த இடத்த சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ப்ராடாக இருக்கணும், எல்லாம் ப்ராடாக இருந்தால் தான் அந்த ஃப்ளவரும் வந்து இந்த அளவுக்காச்சும் வரும். நீங்கள் இப்படி சின்ன சின்னதாக போட்டிங்க அப்படின்னா இந்த அவுட்லைன் போட்டிருக்கீங்க இல்லையா ஷேப்ஸு, அதெல்லாமே நல்லா இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? டச் பண்ணாமல் நம்ம ஷேப்ஸ் போட போகிறோம். இந்த இடம் வந்து இப்படி வந்திருக்கணும், என்னோடய ஃபால்ட்னால இப்படி போயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து சி டைப் போட்டுக்கோங்க. இப்படி யூ டைப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடாக, நல்லா ப்ராடாகவே போடுங்க. இங்கேருந்து ஷார்ப்பாக இப்படி 2 கர்வ் வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணுறீங்க. அண்ட் இங்கேருந்து இப்போது இங்கே பாருங்கள், கரெக்டாக நான் எந்த இடத்துல அந்த வளைவு கொண்டு வரேன்னு டபுள் லேயர் போட்டுக்கோங்க.
சேம் ஓகேங்களா, புரியுதா? இது இந்த மாதிரி அகலமாக இருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் வந்து இப்படி போட்டுட்டு இப்படி வந்து சப்பையாக இப்படி போட்டுறாதீங்க. ஸோ இதே மாதிரி அகலமாக தான் இருக்கணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது ட்ரிபிள் சைட் ஷேடிங்காக இருக்கும். நம்ம உள்ளேயே ஷேட் பண்ணதால் நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம். ஓகேங்களா, ஹைலைட் பண்ணுறோம். உள்ளே ஷேட் பண்ணல அப்படின்னா அது வேண்டியதில்லை. இந்த ஃப்ளவருக்கு வந்து ஃபஸ்ட் வந்து இப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா,
இங்கேருந்து இப்படி ஒரு கர்வ், இங்கேருந்து இப்படி ஒரு கர்வ். ஓகேங்களா, நல்லா இது ப்ராடாக போடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்க. ஓகேங்களா, ஷேடிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஃப்ளவரில். இதுக்குள்ளே என்னென்னலாம் போடலான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த லீஃப்குள்ளே இப்படி போடலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பாருங்கள், இன்னொன்னா லீஃப் கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி 5 பேட்டர்ன்ஸ் இருக்குது.
5 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் எனக்கு போட்டு ஸ்பைரல் போட்டு ஷார்ட் ஆர்ம்ஸ் போட்டு இப்படி பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளவர் போடுறீங்க. ஆனால் இந்த லீஃபில் ஒரு ஃப்ளவர், அந்த இந்த டைப்ஸில் ஒரு ஃப்ளவர், இந்த டைப்ஸில் ஒரு ஃப்ளவர் போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? முதல்ல இந்த ஃப்ளவர்லேயும் வந்து 5 டைப்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? தென் இதில் இன்னொரு டைப்ஸ் என்னென்னு பாருங்கள். இப்படி போடுறீங்க, அது வந்து டாட் வச்சு இப்படி ஒரு டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதையும் சேர்த்து போட்டுருங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் தான் வந்து அட்வான்ஸ் ஃப்ளவர்ஸ். நீங்கள் இன்னும் நிறையா இருக்குது இதிலலாம். இப்போ நீங்கள் இதில் வந்து இந்த ஷேப் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ஷேப்பை வந்து இதில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த ஷேப்பை கூட நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் அதுக்கு ஷேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போட உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கு இந்த ஷேப் போட்டால் நல்லா இருக்குமே, இதுக்கு இந்த ஷேப் போட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வரும் நீங்கள் போட. அண்ட் வந்து இன்னும் நிறைய இருக்குது ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதில் நான் போடுவேன். அதை கூட நீங்கள் அதில் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் நிறைய ஃப்ளவர்ஸே. ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இது பார்ட் 1. ஃப்ளவர் பஞ்சஸ் வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட் 2ல் நான் போடுறேன் கிளாஸ் 17ல். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் போட வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பென்சிலில் போடுங்க. பென்சிலில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு பாருங்கள். மிஸ்டேக் ஒரு சிலர் பண்ணுறீங்க. பென்சிலில் போடுறீங்க, பென்சிலில் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் கோன் வச்சு ட்ரா பண்ணுறீங்க. ஸோ அது தப்பு. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ண தான் பர்ஃபெக்டாக வரும். இதில் இருக்க ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் வந்து 2 டைம்ஸ் நான் பாருங்கள் வெறும் 2 டைம்ஸ் மட்டும்தான் நான் போட சொல்லியிருக்கேன். அந்த 2 டைம்ஸில் நீங்கள் போட்டிருக்க அந்த 2மே வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கணும். ஓகேங்களா? நல்லா இல்லை அப்படின்னா எனக்கு சென்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கே தெரியும் இது இல்லை, இதில் மிஸ்டேக்காக இருக்குது, ஸோ சென்ட் பண்ணக்கூடாதுன்னு. பட் நீங்கள் சென்ட் பண்ணாதீங்க. மிஸ்டேக்காக இருக்குது எதுவுமே எனக்கு சென்ட் பண்ண வேணாம். நீங்கள் பர்ஃபெக்டாக போகிற 2 ஃப்ளவர்ஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.